ஈரான் நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ண முயற்சி பண்ணதால தான் அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்ணுச்சுன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. சைனாவை கட்டுப்படுத்தவும் சூப்பர் பவர் என்ற பேரை தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஈரான் க்ரூட் ஆயில், அதாவது எண்ணெய் வளம் கொண்ட ஒரு நாடு. சைனா 80% க்ரூட் ஆயில ஈரான் கிட்ட இருந்தா வாங்கிட்டு இருக்காங்க. 2021 ஈரானுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஈரான் அவங்க கிட்ட இருக்கிற க்ரூட் ஆயில சைனாக்கு கொடுப்பாங்க. சைனா ஈரானுக்கு தேவையான மிலிட்டரி எக்யூப்மெண்ட் எல்லாம் தருவாங்க. இதுதான் இந்த அக்ரிமெண்டோட நோக்கம். சைனீஸ் கம்பெனிக்கு ஈரானோட க்ரூட் ஆயில் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஈரான் ரஷ்யா கூடவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஆயில், மெட்டல் போன்ற பொருட்களை எந்த ஒரு டாக்ஸும் இல்லாம இரண்டு பேருக்கு நடுவுல ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த அக்ரிமெண்டோட நோக்கமும் கூட. அமெரிக்காவுக்கு முக்கியமான எதிரினா அது சீனாவும் ரஷ்யாவும் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஈரான் நெருக்கமான ஒரு நாடு. ஹர்முஸ் அப்படிங்கிற சின்ன கடற்வழி பகுதியை கண்ட்ரோல் பண்றதும் ஈரான் தான். இந்த டைம்ல ஈரான் அட்டாக் பண்ணி ஹர்முஸ் சின்ன கடற்வழி பகுதியை மூடிட்டாங்கன்னா க்ரூட் ஆயிலோட விலை கண்ணா பின்னாண்டி ஏறும். இதை தான் அமெரிக்காவும் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா உலகத்திலேயே க்ரூட் ஆயில் உற்பத்தியில நம்பர் 1 இடத்துல இருக்கிற வெனிசுலா இப்போ அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா பணத்துக்காகவும் சூப்பர் பவர் பேருக்காகவும் தான் இந்த அட்டாக்கை அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.